ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். பாருங்கள், நான் ரவா உப்புமா பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வானலியில் போட்டு ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இங்கே பாருங்கள், ரவா உப்புமா பண்ணிகிட்ருக்கேன். தாளிச்சிருக்கேன் வானலியில். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், ஏன்னா ரவா ஹீட்டு, அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் தாளிச்சிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரவாவும் போட்டு தாளிச்சிட்ருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து பக்கத்தில் சூடு பண்ணிக்கோங்க. கொதிச்சிருக்கு இவ்வளோ நேரம். இப்போ தான் நான் ஊற்ற போகிறேன். இதில் உப்பும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ரவா ஸ்லிம்மாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தண்ணியை ஊற்றின உடனே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும், ஸ்லிம்லேயே வேகட்டும். 1 கப்பு ரவாவுக்கு 1.5 கப்பு தண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் நல்லா. பாருங்கள், போட்டுட்டு ஸ்லிம்மாகவே வச்சுக்கோங்க. பெருங்காயம் கூட போட்டிருக்கேன். நான் எப்பயுமே ரவா உப்புமாவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போடுவேன், வாசனையும் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் வராது. அதனால் நான் அதெல்லாம் ரொம்ப பார்த்து தான் பண்ணுவேன். எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரவாவுக்கு. இந்த உப்புமாவில் பெருங்காயம் போட்டிங்கன்னா பாருங்கள், இப்படி போட்டு ஸ்லிம்மாக போயிட்டே இருந்தாக்க நல்லா உதுராக வரும். ட்ரை பண்ணுங்கள். நான் இது முடிஞ்ச உடனேயே காட்டுறேன். தேங்க்யூ.